செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அமைக்கிறேன். எப்பயும் போல தான் நம்ம அந்த மார்க்கை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு ரப்பு கொடுத்துட்டு இந்த பாருங்க, இப்படியே அடிச்சுனுவாங்க. இந்த கை கிட்ட வரும்போது இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மார்க்கும் கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்த்துக்கோங்க. மார்க்கு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம இந்த மார்க்கு ஒரு துளி மாறினா பரவாயில்ல, நிறைய மாறக்கூடாது. சரிங்களா? இப்போ அதே பக்கம் இன்னும் ஒரு 2 தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ இருக்குதோ தையல் போட்டுட்டு, நான் இப்போ ஒரு 3 தையல் மட்டும் போடுறேன். இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தொங்குறத மாதிரி எப்படி வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு துணி வந்து எவ்வளோ மீதி இருக்குதோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த முக்கோண ஷேப் வச்சுட்டு நல்லா இந்த கோல்டன் கலர் சீரி மேலே வச்சு நல்லா இப்படி ஒரு கிராஸ் வாக்கில் போட்டு பாருங்கள். இப்படி அடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரியே இன்னொரு துணி வச்சு பாருங்கள், இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு கேப்பில் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த ஓரம் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இதில் வந்து ஊசியை வந்து இந்த கோல்டன் கலரில் நிப்பாட்டுங்க. அங்கே நிப்பாட்டிட்டு நல்லா ஒரு ரப்பு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே வரும்போதும் ஒரு ரப்பு கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரியே இதே மாதிரி பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு கேப்பில் மேலே ஏற்றி வச்சிடுங்க. இப்படி மேலே ஏற்றி வச்சுட்டு சரிங்களா? பாருங்கள், இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு ரப்பு கொடுத்துட்டு ஓகேவா? இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து இப்படி பாருங்கள், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அது இப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் உள்ளே வச்சும் ரொட்டேட் பண்ணி திருப்பினுக்கலாம். இவங்க புதுசாக இருக்கிறதுனால அதை திருப்ப முடியாது. அதனால் நம்ம இப்படி மேலேயே வச்சு ரப்பு கொடுத்துக்கிறோம். நல்லா ரப்பு கொடுத்துக்கோங்க. ஸ்டாப். இப்போ பாருங்கள், நம்ம போட் நெக்கும் பிரின்சஸ் கட்டும் ஃபினிஷிங் வந்து முடிச்சிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்னால் வந்து பிரின்சஸ் கட்டு, முன்னால் வந்து போட் நெக்கு. அவங்க முன்னால் வந்து ஊக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் பிரின்சஸ் கட்டு போட்டு முன்னால் அவங்களுக்கு ஊக்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு இதோடைய ஃபுல் வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.